அர்ஜுன், உன் பார்வையில டீம் எப்படி? நல்ல டேலண்டானவங்க தான். சொல்றத செய்யறாங்க, கேக்குறத சொல்றாங்க. எது எப்படியோ மிஷினை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடலாம். ஆனா அதுக்கப்புறம் நீ தான் காசா மாத்தணும். அது என்னோட ஏரியா. நீ மிஷினை முடிச்ச ஒரு மணி நேரத்துல காசு. அந்த பையர் யாரோ ஃபெராரியோ லாம்போர்கினி அவன் தானே? என்கிட்ட பல டைப்ஸ் ஆஃப் பையர்ஸ் இருக்காங்க. சான்ஸ்பராரோ ஆக்சுவலி சிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் தான் வாங்குவோம். அவன் எவன வேணா இருந்துட்டு போறான், அது எனக்கு சம்பந்தம் இல்ல. நம்ம கிட்ட அவன் நாணயமா இருக்கானோ அவன் கிட்ட நாணயத்தை ஒப்படைப்போம். வாங்க தம்பி, வாங்க. எப்ப வந்தீங்க? என்ன விசேஷம்? அது ஒண்ணு இல்ல தம்பி, அடுத்த வாரம் கோயில் திருவிழா வருதுல, இந்த ஒரு வாரத்துக்கு கூத்தும் குமாரமா இருக்கு நம்ம கிராமத்துல. இவன் நம்ம சொந்தக்கார பையன், மினிஸ்டர்ட்ட வேலை பாக்குறான். வணக்கம். ஏதாச்சும் சாப்பிடுங்க தம்பி? இல்ல இதை வேணாம் சார், பணங்க சாப்பிடுங்க சார், நல்லா இருக்கும். ஏய், பணம் கொண்டு வா. கொண்டு வாப்பா. சரிங்க. அப்புறம் வெளியில பார்க்க போனீங்களே, என்னாச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? அப்படியே உள்ள போறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எப்படி தம்பி தருவாரு? அது சாதாரண கோயில் தம்பி. அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு தெரியுமா? அந்த மலையே சஞ்சீவி மலையிலிருந்து கீழே விழுந்த துண்டு. அங்க நிறைய மூலிகை செடி எல்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம அகத்தியர் அங்க வந்து தவம் பண்ணதுனால அகத்தியர் மலைன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த கோயிலும் மலையும் இங்க இருக்கிறதுனால ஊருக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு நோய் நொடியே வரதில்ல. அப்போ ராத்திரி முடியா சார்? அப்படி சித்தபரமா பிடிக்கும் தம்பி. என்ன சார் நீங்க பேய்க்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க? கோயில் அப்படிலாம் நடக்குமா? இப்படி உங்களை மாதிரி நம்பாம தான் அந்த காலத்துல ராஜாக்கள் இருந்து பிரிட்டிஷ்கார வரைக்கும் ராத்திரியில கோயிலுக்குள்ள போனவங்க காலையில பைத்தியம் முடிச்சு வெளியில வந்தானுங்க. இதுவும் கதை தான். அப்படி யாருக்கா நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா? சில வருஷத்துக்கு முன்னாடி ஓவியர் ஒருத்தர் யாரும் சொல்லியும் கேட்காம நான் ஆராய்ச்சி பண்ண போறேன்னு அந்த கோயிலுக்குள்ள போனாரு. காலையில சுயநினைவே இல்லாம அந்த குளக்கரையில உட்கார்ந்து இருந்தாரு. அவர் கையில இந்த பேப்பர் இருந்தது. இது எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது? அவர் என் அப்பா. கடைசியில் அவர் நினைவு இருக்கும்போது எதை பார்த்தாரோ அதைத்தான் இதுல வரைஞ்சிருக்காரு. இந்த கோயில்ல கற்பனைக்கு அப்பாற்பட்ட அமானுஷியங்கள் இருக்கு தம்பி. என்ன சாமி திடீர்னு ஊருக்கு வந்திருக்கீங்க? காரணம் இல்லாம காரியம் இல்ல. காரியம் எல்லாத்துக்கும் விளைவும் உண்டு. விளைவுகள் மாற ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு கோவில்ல சுதர்சன ஹோமத்தை நடத்துங்க. சரிங்க சாமி. என்ன விசேஷம்? சொல்றேன் தம்பி. அர்ஜுன ராயர் காலத்துல இருந்து வருஷம் கிருஷ்ண நட்சத்திரத்துல இந்த விழா நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் 4 பானையை தொங்க விட்டு ஒரு சின்ன பையனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு உரியடிக்க வைப்பாங்க. அந்த 4 பானையில ஒரு பானையில மட்டும்தான் வெண்ணெய் இருக்கும். இது ஒரு வாட்டி கூட மாறி உடைஞ்சதே இல்ல. சரியா வெண்ணெய் பானை மட்டும்தான் உடையும். கிருஷ்ணா, கிருஷ்ணரே அந்த சின்ன பையன் மேல வந்து பானையை உடைக்கிறதா நாங்க நம்புறோம். கிருஷ்ணா, சிங்கார ரூப சிங்கார மதன மோகன சிங்கார ரூப ராம சுந்தர சுந்தர மதன மோகன 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 ராம சுந்தர மதன மோகன. மதுரையில இருந்து துவாரகைக்கு போனதுக்கு அப்புறம் புல்லாங்குழலே வாசிக்காத கிருஷ்ணர் இந்த மாயமலைக்கு வந்துதான் கடைசியா வாசிச்சுட்டு அந்த புல்லாங்குழலை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாருங்கிறது எங்க ஊரோட நம்பிக்கை.